எல்லோருக்கும் நமஸ்காரம். தமிழில் பக்தி இலக்கியம்னு நம்ம ஆரம்பிக்கும்போது நமக்கு ரொம்ப பக்கத்தில் ரீச்சில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் திருப்பாவை. மார்கழி மாதத்தில் அநேகமாக எல்லார் காதிலும் விழக்கூடிய இந்த திருப்பாவையை பற்றி ஒரு சிறு விளக்கத்துடன், இதற்கு பெரிய வியாக்கியானங்கள் கொடுக்கவில்லை. எத்தனையோ பெரியவர்கள் எவ்வளவோ நுணுக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் இங்கு நான் கொண்டு வரவில்லை. ஏதோ அங்கங்கு கேட்டது, அங்கங்கு படித்ததை சுருக்கி இந்த திருப்பாவைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் போல ஒரு சிறிய விளக்கங்களாக கொடுத்திருக்கிறேன். திருப்பாவை பாராயணம் செய்பவர்களுக்கு பல பல நன்மைகளை கொடுக்கும். நான் சிறிய வயதிலிருந்தே இதை பாராயணம் செய்து வருகிறேன். பலருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன். எனக்கும் அவர்களுக்கும் எவ்வளவோ நன்மைகள். எதுவுமே ஓவர் நைட்டில் வந்துடாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நானும் சரி, அதை படித்த என் நண்பர்களும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி வாழ்க்கையிலே நாங்கள் ஓரளவுக்கு மேலேயே நிறைவாக இருக்கிறோம். இந்த திருப்பாவையை நமக்கு அருளி செய்தது, அதாவது எழுதி கொடுத்தது, சூடி கொடுத்த சுடற்கொடியார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் தாயார் கோதை நாச்சியார். திருவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு கண்டெடுத்து வளர்த்த அந்த பெண் இறைவன் மேல் பாடிய இந்த பாடல்கள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் 30 பாட்டும் கடைசியில் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய் என்று முடியும். எம்பாவாய் என்று சொல்வது என்னுடைய தோழி பெண்களே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏலோர் என்பது அழைக்கக்கூடியது. தென் தமிழ்நாட்டில் ஏய் என்று இன்றும் கூட ஒரு சொல்லுண்டு. இங்கு அது மரியாதையாக ஏலோர் என்பாவாய் என்கின்றதாக என்னுடைய கருத்து. இந்த திருப்பாவை முதலில் 5 பாட்டு ஒரு பகுதியாகவும், 6 முதல் 15 வரை இன்னொரு பகுதியாகவும், அதன் பிறகு ஒரு 5-6 பாடல்கள் வந்து இன்னொரு பகுதியாகும். முதலில் இந்த பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற 5 பாட்டு, தோழிகளை எழுப்புவது ஒரு 10 பாட்டு, அந்த இறைவனையே எழுப்புவது, பள்ளியெழுச்சி பண்ணுவது என்று ஒரு சில பாடல்கள். அடுத்து இந்த பாவை நோன்பு நூற்பதற்காக அவரிடம் சங்கல்பம் செய்து கொள்வது, அதாவது கோரிக்கைகளை வைத்து பெற்றுக்கொள்வது என்பது கடைசி பகுதி. இந்த வகையில் அமைந்த இந்த பாடல்களை ஒவ்வொன்றும் 8 வரிகள் அல்லது 4 அடிகள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எல்லாமே அழகாக எதுகை மோனை சிறப்பாக அமைந்திருக்கிறது. மனப்பாடம் செய்வது மிகவும் எளிமையாக இருக்கும். எனவே மனப்பாடம் செய்து இதை படிக்கலாம். முடியாதவர்கள் காதாலாவது கேட்டு நற்பயன் பெறலாம். இந்த பாவை நோன்பிலே முக்கியமான இன்னொரு செயல் நீராடுதல். நீராடுதல் என்றால் ஜஸ்ட் டேக்கிங் பேத் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். போய் ஒரு நீர்நிலைகளை முங்கி உடலும் உள்ளமும் குளிரும்படி நாம் அமிழ்ந்து இறைவன் நாமங்களை மனதாலும் வாயாலும் சொல்லிக்கொண்டு இந்த நீராடலை நடத்தும் பொழுது நமது உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெற்று அந்த இறைவனை வணங்குவதற்காக ஒரு தயார் நிலையில் போகிறோம். அந்த ஒரு ஃபீலிங் இங்கு வைத்துக்கொண்டு இந்த பாடல்களை நீங்கள் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பின்னால் தேவை ஏற்பட்டால் மிகுந்த அதிகமான அளவில் நான் இங்கு உரைகளை சொல்லுகிறேன். மிக மிக அதிக உரைகள் வேண்டுமென்றால் எத்தனையோ பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதையும் கேட்கலாம். அதையெல்லாம் கேட்பதற்கு உங்களை நான் சற்று அதை நோக்கி திருப்புவதே என் முயற்சி. என் முயற்சி வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.